என்ன மச்சான் சிரிச்சிட்டு இருக்க? மச்சான் நம்ம வெற்றிக்குமார் அடியோடா. வெற்றிக்குமார் ஆடியோவா? அதான் அப்பாவை போறாராம்ல. எது? மா ஆமாம்மா நீங்கள் மெயின் வந்து கால் பண்ணுங்க, பார்த்துக்கலாமா, எடுத்துக்கலாமா. என்ன சொன்னீங்க? இதானே அதே தான் மச்சான். மச்சான் இதுக்கே அப்படின்றியே. செம்பத்தி குரூப் இருக்குல்ல, அதோட தலைவர் அவர் எப்போதான் இந்தியாவுக்கே வருவார், மறந்து போய் மதுரைக்கு வந்திருக்காரு. மச்சான் இப்பெல்லாம் நீ பேசக்கூடாது. யூ ஆர் அன் ஆன்டி இண்டியன். அவரே தான் மச்சான். இவர் என்ன பண்ணாருன்னா அவருக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் தும்மாரா நாம் கேன்னு பேசியிருக்காரு. அதை இவர் என்ன பண்ணாரு 2500 கோடியை 21,000 கோடி மாற்றி பேசுகிறாரு மச்சான். அவருக்கு என்ன புதுசா மச்சான் இது? அமித்ஷா தான் சொட்டுநீர் பசங்கன்னாரு, இவர் சிறுநீர் பசங்க தானே சொன்னாரு. ஆமாண்டா. மெயின் ரோடுக்கா வந்துட்டு ஃபோன் பண்ணுமா? ஏங்க வந்துட்டு ஃபோன் பண்ணுமா, நான் மீட் பண்றேன் உங்களை. அப்படியா? மெயின் ரோடுக்கா என்ன விஷயங்க? என்னன்னு சொல்லிட்டு வரணும்ல, நான் என்னன்னு சொல்றது? இல்ல வாமா, நீ இப்ப நேர்ல பேசுவோம் வா. அப்படிங்களா? நீ வா, ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அதுல யாருமே வேணாம். அதெல்லாம் வேணாம். நீ உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் இது அன்னைக்கு வந்தீங்கல்ல, அன்னைக்கு தனியா தானே வந்தீங்க அன்னைக்கு. என்ன மச்சான் நம்ம மண்டா காணோம்? மச்சான் அவங்க ஆளு பேச்சு கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆளு பால் ஊற்றுனாரு, அண்டாவில் ஊற்றுங்கன்னாரு, பாலை காய்ச்சி ஊற்றுங்கன்னாரு. அதான் இங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். இல்லடா மச்சான், போன வாரம் அவன் எல்லாம் மேட்ச் பார்த்தனால தான் நம்ம இந்தியா தோத்துருச்சுன்னு நினைக்கிறேன். கவலை மச்சான், தோனி பேக். தலை பேக்கா? மச்சான் இந்த பட்ஜெட் பார்த்த? இல்லைடா, பார்க்கலாமா? வா மச்சான் பார்க்கலாம். மத்திய இடைக்கால பட்ஜெட் 2019. தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்வு. விவசாயிகளுக்கு ரூபாய் 75,000 கோடி ஒதுக்கீடு. இவங்களுக்கு நான் பார்த்தோமே. மெகா ஓய்வூதிய திட்டம். ஓய்வு திட்டமா? இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓய்வு மாப்பிள்ள. பெண்களுக்கு 26 வாரங்கள் பிரசவ விடுப்பு. வீடு வாடகை வரி விலக்கு வரம்பு உயர்வு. சுத்தமான இந்தியா ஆயுஷ்மான் பாரத். சுத்தமான இந்தியா ஞாபகம் வருது, அந்த பேங்க் சமயபுரம் பக்கத்தில். ஆமாம் மச்சான், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு. மொத்தத்தையும் அழட்டாங்க மச்சான். சுத்தமான இந்தியாவில் தப்பாக புரிஞ்சிட்டாங்க போல. அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம். இது எதாவது சொல்லிட்டு ரொம்ப நாளா. கட்டுக்குள் பணவீக்கம். புதிய இந்தியா 2020. ஏற்கனவே ஒரு இந்தியா 2017 வந்துச்சு, அந்த இந்தியாவே எங்கே போச்சுன்னு தெரில. இதில் இன்னொரு இந்தியா வேறு. ஆக மொத்தம் பட்ஜெட் ஓகே. ஏன் மச்சான் 2030 இந்தியா டெவலப் ஆயிரும்? எப்படா மாறும்? போன வாரம் வரைக்கும் உங்கள் ரோடு போட்டாங்க. இல்லைடா. இப்போ போடுறாங்களே ஏன்? ஏன்? ஏன்னா எம்எல்ஏவும் எம்பியும் ஓட்டு கேட்க வரணும்ல, அதனால தான். என்ன மச்சான் சொல்ல வர? வெளிநாட்டிலாம் தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்கள் ஒரே மேடையில் தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதே எங்கே இருக்க கட்சிங்க ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்? உண்மை தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் நடக்குமாடா? நடக்கும் நினச்சது தான்டா வெள்ளைக்காரனை விரட்டி சுதந்திரம் வாங்கணும். நடக்கும் நினச்சது தான் நம்ம ஜல்லிக்கிட்ட நம்ம மீட் எடுத்தோம். இதெல்லாம் நீயும் நானும் அவங்களும் மாறாத வரைக்கும் நம்ம இந்த குடிசை தான் உட்காந்துருக்கணும். உண்மைதான்டா. இந்த மாதிரி குட்டி சவுத்து நியூஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா அதோட இல்லை மெயினோட வந்துடுங்க. நல்லா தான் பண்ண அன்னைக்கு. லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் குட்டி சவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.